ஹாய் வீவர்ஸ். இன்னைக்கு டிசம்பர் 20 சிறகடிக்க ஆசை சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம்க்கு முன்னாடி எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து வீட்டில் வந்து எல்லாருமா இருக்கும்போது அடுத்து வந்து முத்து போய் சாப்பாடு வாங்க போயிடுறாரு. அப்புறம் லோனுக்கு வராங்க. அப்போ லோனில் பேங்க்லேருந்து வந்தோடனே எல்லா ப்ராப்பர்ட்டி எல்லாமே செக் பண்ணிட்டு நீங்கள் வந்து 2 கோடி ரூபாய்க்கு எலிஜிபிள் அப்படின்னு சொன்னோடனே இப்போ வந்து மனோஜ் வந்து 2,70,70,000 கேட்குறாரு. இல்லை சார் அவ்வளோதான் தர முடியும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்போ அண்ணாமலை வந்து கேட்குறாரு, சார் ஒரு 2,50,00,000 2,50,000 கொடுக்கலாம்ல அப்படின்னு கேட்கும்போது, இல்லை சார் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்புறம் அவங்க கிளம்பி போனோடனே இப்போ விஜயா ஓடி வந்து என் பையன் 2 கோடி ரூபா லோனுக்கு எலிஜிபிள் அப்படின்னோடனே, ஆமாம் ஆமாம் இப்படி தான் வாங்கிட்டு ஓடி போயிடுவாங்க அப்படி சொல்லிட்டு முத்து வேற உள்ள வராரு. இப்போ மனோஜ் வெளியில வந்தோடனே இப்போ அவங்க ரோஹிணி வந்து இப்போ என்ன பண்ண போறா அப்படின்னு கேட்கும்போது, இருவா எனக்கு ஒரு ஐடியா தோணுது அப்படின்னு சொல்லிட்டு நேராக வீட்டுக்குள்ள வராரு. வந்து அண்ணாமலை கிட்ட போயிட்டு, இந்த மாதிரி குடும்ப சொத்துல எனக்கு பங்கு இருக்குல்லப்பா, அதை எனக்கு என் பங்கு எனக்கு பிரிச்சு தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே எல்லாரும் அப்படியே ஷாக் ஆகி நிக்கிறாங்க. மூத்து போய் மனோஜை அடிக்க போயிடுறாரு. அப்புறமா அந்த வீட்டை வித்து தாங்க அப்படின்னோடனே இப்ப அண்ணாமலை என்ன சொல்றாருன்னா, இங்க பாரு, அந்த வீடு உங்க அம்மாக்கு அவங்க அப்பா கட்டி கொடுத்தது. உங்க அம்மா எதுவும் வித்துறக்கூடாதுன்னு தான் ஏன்னா என்னை வந்து இது பண்ணிட்டு போனாரு. உங்க அம்மாவே அமைதியா இருக்கிறா. எல்லா விஷயத்திலயும் உனக்கு வரிஞ்சு கட்டிட்டு வரவளே அமைதியா இருக்கிறா. நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிடுறாரு. இப்ப எல்லாரும் திரும்பி விஜயாவை பாக்குறாங்க. விஜயா வந்து எனக்குன்னு அந்த ஒரு வீடு தான் இருக்கு அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்ப மனோஜ் என்ன சொல்றாருன்னா, இல்லம்மா நான் இந்த வீடு உங்க வீடு தானே அப்படின்னோடனே இப்போ முத்து என்ன சொல்றாருன்னா, எல்லாருமே நம்ம அந்த வீட்டுல இருக்கணும் தானே இருக்கிறோம். அப்புறமா நீ வீடை வித்துட்டு போயிட்டேன்னா எல்லாரும் எங்க போறதா அப்படின்னோடனே, நீயும் உன் பொண்டாட்டி மட்டும் அந்த வீட எடுத்துக்கலான்னு பாக்குறீங்களான்னு சொல்லிட்டு மனோஜ் சொல்றாரு. மறுபடியும் முத்து போய் அடிக்க போறாரு. இப்ப அண்ணாமலை என்ன சொல்றாருன்னா, இதுல நான் முடிவெடுக்க வேண்டியது எதுவும் இல்ல அப்படின்னோடனே, முத்து என்ன சொல்றாருன்னா, ஆமா நீ பாத்திர கடை வைக்கிறதுக்கு உங்க மாமனார் தானே காசு கொடுத்தாரு. அவர்கிட்டே போய் கேளுங்க. ரோமையாங்கிற பேர்ல ரோ வந்து ரோகிணிக்குள்ள தானே. அந்த பார்லர் அம்மாவோட அப்பா கிட்ட போய் கேளுங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. இப்போ வந்து விஜயா வந்து ரோஹிணி பக்கம் திரும்பிடுறாங்க. இப்போ அவங்க மாமாக்கு ஃபோன் பண்ணி கேட்க சொல்லும்போது அவங்க வித்யாக்கு கால் பண்ணி என்னெல்லாமோ பேசிட்டு, நான் எவ்வளவோ கேட்டு பார்த்துட்டேன் ஆண்டி அவங்க இல்லைன்னு சொல்லிட்டாங்கன்னே இப்போ மனோஜ் வந்து விஜயா கிட்ட கேட்கும்போது விஜயா வந்து வீடெல்லாம் விற்க முடியாது, நீ வேற எதுலயாச்சும் பணம் ரெடி பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. நம்ம மீனா வந்து முத்துக்கிட்ட சொல்றாங்க, அவங்க மாமா கிட்டயா பேசினாங்க, அவங்களே கேட்டு அவங்களே பதில் சொன்ன மாதிரி தானே இருந்துச்சுன்னொடனே இந்த 2 கேடிகளும் சேர்ந்து என்னமோ பண்ணுதுங்க, ஆனா வீடை மட்டும் விற்க விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்றாரு. இப்போ ஒரு ஸ்ருதியும் ரவியும் இதை பத்தி பேசிட்டு இருக்காங்க. அதோட என்னோட எபிசோட் ரன் பண்ணிட்டாங்க. நாளைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ம், முத்து வந்து ஜீவாக்கு வந்துடுறாங்க. அவங்கள வந்து கார்ல ஏத்திட்டு போயிட்டு இருக்கிறாரு. அப்ப அவங்க வந்து போன வாட்டி வந்தப்பவே நான் வந்து புக் பண்ணியிருக்கணும். அந்த ஃபிளாஷ்பேக்லாம் சொல்றாங்க. இப்போ முத்து கேட்குறாரு, எவ்வளோ காசு மேடம்னோடனே 30,00,000 30,00,000 அப்படின்னோடனே, ஆமா 2 ஃப்ராடுங்க என்னை ஏமாத்தி வாங்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்றாங்க. அதோட என்னோட எபிசோட் ரன் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ.